செகண்ட் ஒன் ஹோல் டிரான்சிஷனா, ஹோல் இன்வர்ஷன் அல்லது ஹோல் டிரான்சிஷன். இந்த டெஃபினிஷன் வந்து 2 T2G ஆர்பிட்டால் ஆர் நாட் சேம் ஆர் நாட் சேம். இது ஒரு டெஃபினிஷன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் ஆன்சர் செய்யலாம். ரெண்டாவது டெஃபினிஷன் 1 or 2 electron less than half filled or fully filled. Half filled or fully filled. Half filled fully filled ஆகிறதோட ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குல்ல, இன்னும் 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ D4 சிஸ்டம் இருக்கு. T2G 1 2 3 4. இந்த T2G ஆர்பிட்டால் ரெண்டு சேமா இருந்தால் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். இது மூணுமே சேமா இருக்கு. அப்போ கண்டிப்பாக என்னது 2 T2G ஆர்பிட்டால் சேமா இருந்தால் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். இப்போ 3 சேமா இருந்தால் அது பேர் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ என்னது ஹோல் டிரான்சிஷன். ஹோல் டிரான்சிஷன் என்ன நடக்கும்? இப்போ இங்கே இந்த எலக்ட்ரான் போலாமா போகக்கூடாதா? ஒரு எலக்ட்ரான் தான் போக முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் இது. ஒரு எலக்ட்ரான் தான் ட்ரான்ஸ்ஃபர் பட் அது என்னது அது ஹோல் டிரான்சிஷன் தானே. இப்போ இங்கிருந்து ஒரு எலக்ட்ரான் இந்த இடத்துக்கு இது எம்டி இல்லையா, இந்த இடத்துக்கு போனால் ஆப்போசிட் ஸ்பின் மாறிடும். அப்போ அது வந்து ஃபர்பிடட். அப்போ இங்கிருந்து எலக்ட்ரான்ஸ் எங்கே போகலாம், இல்லைன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே போகலாம், இல்லைன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே போகலாம். சொல்ல புரியுதா? எத்தனை எலக்ட்ரான் தான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க முடியும். அப்போ அது பேர் 1 ஹோல் டிரான்சிஷனா, அது பேர் 1 ஹோல் டிரான்சிஷன். சொல்ல புரிஞ்சுதா? சரி, D9 கரெக்டா இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இங்கிருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே போகலாம் ஆப்போசிட் ஸ்பின், இல்லைன்னா இங்கிருந்து இங்கே போகலாம், இல்லைன்னா இங்கிருந்து இங்கே போகலாம். இது ஒரு எலக்ட்ரான் எக்ஸாம்பிள் தான். இப்போ ரெண்டு எலக்ட்ரான் எக்ஸாம்பிள் 1 ஹோல் டிரான்சிஷனுக்கான எக்ஸாம்பிள். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அடுத்து என்ன இருக்கு? D3 and D8. D3 1 2 3 கரெக்டா இல்லையா? இந்த எலக்ட்ரான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், இல்லைன்னா இங்கே ஆகலாம், இல்லைன்னா இந்த ரெண்டு எலக்ட்ரான் ஏதோ எடுத்துலாம். எத்தனை டிரான்சிஷன் பாசிபிள்? ஆனால் என்ன டிரான்சிஷன்? ஹோல் டிரான்சிஷன். அப்போ எத்தனை ஹோல்? 2 ஹோல் டிரான்சிஷனுக்கான எக்ஸாம்பிள். கரெக்டா? நெக்ஸ்ட் D8 1 2 3 4 5 6 7 8. இந்த ஆப்போசிட் ஸ்பின் இது போகலாம், இந்த ஆப்போசிட் ஸ்பின் போகலாம், இல்லைன்னா இந்த ரெண்டு ஸ்பின் போகலாம். ஏதாவது ரெண்டு ஸ்பின் தான் போகணும் ஆப்போசிட் ஸ்பின்ல. இப்போ எதுக்கான எக்ஸாம்பிள்? இப்போ ஓவராலாக பார்த்துருக்கோம் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அண்ட் ஹோல் டிரான்சிஷன். கரெக்டா? எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ல ரெண்டு கேட்டகரி பார்த்துருக்கோம். ஒன்று 1 எலக்ட்ரானிக் டிரான்சிஷன், 2 எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். ஹோல் டிரான்சிஷன்ல 1 ஹோல் டிரான்சிஷன், 2 ஹோல். இதுக்கு எக்ஸாம்பிள் D1 and D6 இங்க, D2 and D7 இங்க, D4 and D9 and D3 and D8. அது தெரியல கூட இதாவது கஸ்டடி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அண்ட் ஹோல் டிரான்சிஷனுக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் இப்போ 1 எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் இருக்கு, D1 D6 கான்ஃபிகரேஷன் இருக்கு அப்படின்னா இது ஆக்டாஹெட்ரல் ஸ்பீட்ல ஸ்ப்ளிட் ஆனா இதனுடைய ஹோல் டிரான்சிஷன் எங்க ஸ்ப்ளிட் ஆகும்? டெட்ராஹெட்ரல் ஸ்ப்ளிட் ஆகும். அதனால ஆப்போசிட் அர்த்தம். சரிங்களா? இதனுடைய இது ஆக்டாஹெட்ரல் சொன்னா இதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது? டெட்ராஹெட்ரல். இது ஆக்டாஹெட்ரல் சொன்னா இதுக்கு ஆப்போசிட் என்னது? டெட்ராஹெட்ரல். இது ஆக்டாஹெட்ரல் அதுக்கு ஆப்போசிட் என்னது? டெட்ராஹெட்ரல். சரிங்களா? அதான் அது பேர் என்னது? ஆப்போசிட் அர்த்தம். அதுக்கு பார்த்தா ஸ்பின் ஹோல் இன்வர்ஷன் அப்படின்னு கேட்கும். சொல்றது புரிஞ்சுதா? அப்போ நம்ம ஸ்பிளிட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் அதுவாக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் இதுவாக இருக்கும். அதான் ஆர்பிட்டல் டயக்ராம் உடைய ஸ்பெஷல். சொல்றது புரிஞ்சுங்களா?